ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள்ஸ் சாப்டர் எக்ஸாம்பிள் 1 தான் பார்க்க போகிறோம். இது சம்மா வந்து நீங்கள் 2 மெத்தடில் போடலாம். நான் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட், ப்ரூவ் தட் இன் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் the chord of larger circle which touches the smaller circle is bisected at the point of contact. என்னென்னா, இந்த கொஷனில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இவங்க கொஷனில் டயக்ராம் ஃபிகர் எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் இந்த சொல்யூஷனில் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸனில் உங்கள் போர்டு எக்ஸாமில் சம்டைம்ஸ் தி ஓன்ட் ஆஸ்க் யூ இது டயக்ராம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் தான் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஷின்லேயே நான் வந்து இதுக்கு டயக்ராம் எப்படி வரைஞ்சாங்கன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்னென்னா, 2 சர்க்கிளுக்கு ஒரே சென்டர் இருந்தால் அது பேர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே சென்டர் இருக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்கா, அது ரெண்டுத்துக்குமே ஒரே சென்டராக இருக்கா, அப்போது இது ரெண்டுமே வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஐ திங்க் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, த கார்ட் ஆஃப் அ லார்ஜர் சர்க்கிள். இப்போது கார்ட்னா நம்ம ரீகால் பண்ணுவோம். கார்ட்னா ஒரு லைன் செக்மெண்ட் டச்சஸ் த சர்க்கிள் அட் 2 points. இப்போது இப்படி இந்த லார்ஜர் சர்க்கிளில் வந்து ஒரு லைன் வந்து இந்த மாதிரி சர்க்கிளில் 2 இடத்துல டச் பண்ணால் இதுக்கு பேர் தான் கார்டு. இதுக்கு பேரும் கார்டு. ஏன்னா 2 இடத்துல டச் பண்ணுது கரெக்டாக. கட் பண்ணால் அது பேர் சீக்கண்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ கார்ட் ஆஃப் லார்ஜர் சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ வந்து லார்ஜர் சர்க்கிளுக்கு ஒரு கார்டு வரைய போகிறேன். ஸோ திஸ் இஸ் த கார்டு. ஓகேவா? இன்னொன்று சொல்லிருக்கேன், விச் டச்சஸ் த ஸ்மாலர் சர்க்கிள். அப்போது கார்டு வந்து ஸ்மாலர் சர்க்கிள் டச் பண்ணால் அதுக்கு ஒரே சான்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக. அப்போ என்னென்னா, அந்த பெரிய சர்க்கிளுக்கு கார்டு ஆஸ் வெல் அஸ் சின்ன சர்க்கிளில் டச்சும் பண்ணணும். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து நேமிங் பண்ணுவோம். ஸோ சர்க்கிளோட சென்டர் வந்து ஓ, இந்த கார்டு வந்து ஏபி, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து பி. ஓகேவா? யா, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால், the chord of a larger circle which touches a smaller circle is bisected at the point of contact. இந்த கார்டு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் பைசெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது பைசெக்ட் ஆனால் என்ன ஆகுனா 2 ஈக்குவலாக பிரிக்கும். அப்போது ஏபி ஈக்குவல் டு ஏபி, இது தான் நம்ம ப்ரூவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் டு ப்ரூவ் எழுதுகிறேன். டு ப்ரூவ் வந்து ஏபி ஈக்குவல் டு பிபி. ஏன்னா இந்த பாயிண்ட் பி என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் பைசெக்டிங் த கார்டு. கரெக்டாக? ஓகே, டன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு எழுதியாச்சு. இதுவே ஒரு முக்கியமானது. இப்போது நெக்ஸ்ட்டு, ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் 1 சொல்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் ஆல்ரெடி 9th படிச்சிருப்பீங்க சர்க்கிள் சாப்டரில். என்னென்னா, ஒரு சர்க்கிளோட சென்டர்லேருந்து 90 டிகிரியில் கார்டுக்கு நீங்கள் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிங்கன்னா, அந்த இது என்ன பண்ணுன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இந்த கார்டை வந்து 2 ஈக்குவலாக பிரிக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இஃப் யூ ட்ரா லைன் ஃப்ரம் சென்டர் ஆஃப் சர்க்கிள் பெர்பெண்டிகுலராக சர்க்கிளோட சென்டர்லேருந்து கார்டுக்கு நீங்கள் லைன் வந்தீங்கன்னா, அது வந்து அந்த கார்டை பைசெக்ட் பண்ணும். இதுதான் வந்து தியரம். ஓகேவா? அப்போது இது வந்து இங்கே 90 டிகிரி இன்டர்செக்ட் ஆனால் நம்ம இது பைசெக்ட் ஆகுதுன்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ணுறலாம். ஏபி ஈக்குவல் டு பிபி. கரெக்டாக? அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை இது 90 டிகிரி இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது தான். ஓகே, இது முடிஞ்சது. ஐ ஹாவ் அ கொஷின் ஃபார் யூ. இந்த சாப்டரில் வந்து நம்ம 2 தியரம் படித்தோம். கரெக்டாக? என்னென்ன தியரம்? 1 வந்து 10.1 அண்ட் 10.2. 10.1 என்னென்னா, சர்க்கிளோட சென்டர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு டேஞ்சண்ட்டுக்கு அந்த லைன் என்ன ஆகும்னா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் 90 டிகிரியில் இன்டர்செக்ட் பண்ணணும். கரெக்டாக? நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். A tangent at any point of circle is perpendicular to the radius to the point of contact. அப்படின்னா ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட்னா உங்களுக்கு என்னென்னு ரீகால் பண்ணுவோம். டேஞ்சன்ட்னா சர்க்கிளில் வந்து ஒரு லைன் செக்மெண்ட் ஒரு பாயிண்டில் டச் பண்ணால் அது போய் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்டுன்றது அந்த லைன். இப்போ இங்கே வந்து XY தான் வந்து டேஞ்சன்ட்டு, பின்றது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அது வேறு. நம்ம அந்த லைனை தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இது டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். டச் ஆகிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா? ஒரு சர்க்கிளில் ஒரு கர்வை ஒரு லைன் வந்து ஒரு இடத்துல டச் பண்ணால் அது பேர் டேஞ்சன்ட். இந்த தியரம் என்ன சொல்லுன்னா, சர்க்கிளில் ஒரு டேஞ்சன்ட் இருந்ததுன்னா
அந்த சர்க்கிளோட சென்டரில் அந்த ரேடியஸ் இருக்க லைனும் இந்த டேஞ்சென்ட்டில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் கண்டிப்பாக 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த கார்டு வந்து இந்த சின்ன சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட் கரெக்டாக? அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா given AB is the chord of outer circle. கரெக்டா? அதே மாதிரி AB is a tangent of smaller circle. Tangent of smaller circle and P is the point of contact. Point of contact or point of intersection எல்லாமே ஒன்று தான். ஓகே, புரிஞ்சுதா? therefore அதே மாதிரி வந்து இங்கே எழுதிருங்க கிவனில் வந்து OP is the radius. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா a line from center of circle. நீங்கள் ஓன் வர்ஸில் எழுதுனா அந்த தியரம் எக்ஸாக்டாக அதே வேர்டில் இருக்கும்ல, பட் நீங்கள் கரெக்டாக எழுதணும். லைன் ஃப்ரம் சென்டர் ஆஃப் சர்க்கிள் டு த டேஞ்சன்ட் இஸ் perpendicular at point of contact. அதுதான் என்ன சொல்கிறேன்னா, சர்க்கிளோட சென்டர்லேருந்து இப்போ நான் லைன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஞ்சனோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு டேஞ்சன் வந்து ஏபி தான். அது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் அந்த லைனும் இந்த டேஞ்சன்ட்டுமே வந்து 90 டிகிரி இன்டர்செக்ட் பண்ணும். இதுதான் வந்து நம்மளோட தியரம் வந்து சொல்லுது, தியரம் 10.1. அப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், therefore ஆங்கிள் OPB இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. கரெக்டாக? அது 19 ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம என்ன நைன்த்தில் படித்த தியரம், சர்க்கிளோட சென்டர்லேருந்து கார்ட் ஏபிக்கு நீங்கள் 90 டிகிரியில் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வந்தால் அது கண்டிப்பாக பைசெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ if a line is drawn from if a perpendicular line is drawn from center of circle to the chord, it will bisect at the point of contact. இதுதான் நம்ம 9th படித்த தியரம். கரெக்டாக? அப்போது therefore AP equal to PB. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். கரெக்டாக? இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னா, அதையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த பியும் இந்த ஏவும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். கரெக்டாக? அப்போது என்ன ஆகும்னா, இது 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஒன்று 1 செகண்ட். ஓகே, இப்போது யூ ஹாவ் 2 ட்ரையாங்கிள்ஸ். ஒன்று ஏபிஓ அண்ட் another is பிபிஓ. இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்கா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காங்க்ருவன்சி வச்சு ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த சாப்டர் நேம் தான் வந்து சர்க்கிள்ஸ், பட் ஃபுல்லாக ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லாமே ப்ரூவ் பண்ணுவோம். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு தெரியும் காங்க்ருவன்சியில் என்னென்ன இருக்குது. SAS, AAS, ASA, SSS அண்டு RHS. இதுதான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பார்த்தோம் இது 90 டிகிரி கரெக்டாக? அண்ட் தென்
ஓபி வந்து காமன்னு ஆஸ் வெல் அஸ் ஓபியும் ஓஏயும் ஒரு ரேடியஸ் அப்போ ஒரு சைடு. அப்போ போய் ஆர்ஹெச்எஸ் காங்க்ரூவன்ஸ் ரெண்டுமே காங்க்ரூவன்ட் பை சிபிசிடி இது வரும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் அதை நான் இப்போ சம்மா நான் போடுறேன். இதுதான் ரஃப் ஐடியா. ஸோ இப்போது ஓகே இங்கே பாருங்க, இது மெத்தட் 2. மெத்தட் 1 உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா யூ டோன்ட் நீட் டு வாட்ச் மெத்தட் 2, அதுவே உங்களுக்கு போதும். பட் இஃப் யூ வாண்ட் டு நோ யூ கேன் வாட்ச் மெத்தட் 2. என்னென்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரா lines from center O joining the chord AP. From O, draw a line to A and B. Once again, A and B. Therefore, OA equal to radius correct. இது outer circle radius and OB அதுவுமே radius தான் of outer circle. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஓபிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஓபிஏ. ஏன்னா 2 பை 90 டிகிரி இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். கரெக்டாக நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் ஃபர்ஸ்ட் இஸ் 90 டிகிரி. எப்படின்னா லைன் drawn from a center of circle to the tangent is perpendicular at the point of contact. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு தான் நீங்கள் 19 எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் ஈக்குவல் 19 சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா கிவனில் எதுவும் சொல்லவே இல்லை. இப்போது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி கரெக்டாக, அதே மாதிரி ஓபி ஈக்குவல் டு ஓபி, ஏன்னா இது காமன். ஓபி காமன் 2 ட்ரையாங்கிளும். அதே மாதிரி வி காட் ஓஏ ஈக்குவல் டு ஓபி ரேடியஸ். அப்போது தேர்ஃபோர் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் மேலே எழுதிக்கணும். டேக் உங்களுக்கு காங்க்ரூவன்சி பற்றி தெரியல, ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் த 9th class. மேபி ஐ ஹாவ் அ பிளான் டு மேக் வீடியோஸ் ஆன் ட்ரையாங்கிள் காங்க்ரூவன்சி. சப்போஸ் நான் அந்த வீடியோ போட முடிஞ்சதுன்னா ஐ வில் கிவ் த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அப்படி கொடுக்கலன்னா யூ கேன் கமெண்ட் இட் ஸோ ஐ கேன் கெட் அ நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிமைண்டர் வரும். டேக் ட்ரையாங்கிள் ஓபிஏ அண்ட் ட்ரையாங்கிள் ஓபிபி. இப்போ வந்து இந்த 3 இது பார்த்தோமா. அப்போ என்னென்னா இது ரைட் ஆங்கிள், இந்த 90 ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுக்கு போய் தான் ஹைப்போட்டினியஸ். அப்போது ஓபி தான் ஹைப்போட்டினியஸ் கரெக்டாக, ஓபி அண்ட் ஓஏ. ஏன்னா இதுக்கும் இதான் ஹைப்போட்டினியஸ். ஓபி வந்து ஒரு சைடு, இதான் ஹைப்போட்டினியஸ். அப்போது பை ஆர்ஹெச்எஸ் காங்க்ரூவன்ஸ் ரெண்டுமே காங்க்ரூவன்ட். பை ஆர்ஹெச்எஸ் காங்க்ரூவன்ட் triangle OPA is congruent to triangle OPB. ஏன்னா P 90 டிகிரி அண்ட் O is காமன். அதனால தான் சிம்பாலிக் ஃபார்ம் இப்படி எழுதுனா. இதே வந்து சிமிலாரிட்டிக்கோ இல்லை வேறு மாதிரி இருந்தால் யூ ஹேவ் டு செக் பண்ணி நீங்கள் எழுதணும், சும்மா எழுத முடியாது. அப்போது பை சிபிசிடி அப்படியே எழுதலாம். ஓபி ஈக்குவல் டு ஓபி, நெக்ஸ்ட் 2 லெட்டர் வந்து பிஏ ஈக்குவல் டு பிபி, அண்ட் தென் இதுவும். ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓபி. இது எழுத வேணாம், பட் ஜஸ்ட் இந்த ப்ராக்டிஸ்க்காக நான் டெய்லி. அப்போது பிஏ ஈக்குவல் டு பிபி கரெக்டாக வந்துருச்சா. பிஏ ஏபி எல்லாம் ஒன்று தான், பிகாஸ் இட்ஸ் அ லைன் செக்மெண்ட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். And you can, if you உங்களுக்கு புரிஞ்சதுன்னா you can share this with your school friends so that அவங்களும் நல்ல மார்க் வாங்குவாங்க. So thank you for watching. See you in the next video.